பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். தாவீதுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு வீடு, ஆமே, ஹல்லேலூயா, ராஜாவாய் மாறின பின்பு வீடு என்பது, பிரைஸ் காட், நாம் நினைக்கிற அரண்மனையோ வீடோ அல்ல. அது அவன் எளிதில் அதை கட்டி முடித்தான். அவனே சொல்கிறான், பெரிய ஒரு அரண்மனையில் வாழுகிறேன் கர்த்தர், ஆமேன், ஒரு டென்ட்டில் வாசம் பண்ணுகிறீரே என்று சொன்னான். அப்போ ஏற்கனவே அவனுக்கு வீடு இருக்கு. ஆனால் எந்த வீட்டை குறித்து சொன்னார்? அவனுடைய தலைமுறைகள், குடும்பம். ஆமேன், ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டை ஆசீர்வதிப்பேன், உனக்குன்னு ஒரு வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். சவுலின் குடும்பம் அழிக்கப்பட்ட நிலையில், ஆமேன், தாவீதின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த கால வேளையில் ஹல்லேலூயா, நமக்கு ஒரு குடும்பத்தை, ஆமேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் தலைமுறையாய் நிற்கும் என்கிறதான ஒரு வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில, ஆமேன், சில வேளையில் தலைமுறை இல்லை என்று நீ கவலைப்படலாம். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை, உனக்கு ஒரு, ஆமேன், வீட்டை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே தாவீதுக்கு பிள்ளைகள் இருக்கு, வீடு இருக்கு. அப்புறம் எந்த வீட்டை? வருங்காலத்தில் உள்ள, ஆமேன், தலைமுறைகள் இந்த ஆட்சியில் இருக்கும் ராஜாக்களாய் இருப்பார்கள், ஆமேன், இல்லாமல் போவதில்லை என்கிறதான குடும்பத்தை தேவன் உட்கொண்டு, ஆமேன், இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வார்த்தை தேவன் சொல்லுகிற இந்த கால வேளையில நம்முடைய இருதயங்களில், ஆண்டவரே, நான், ஆமேன், இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவு முகன்று ஓடுகிறேன், என்னுடைய நன்மை எங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நன்மை என்று கேட்கிறாயா? கர்த்தர் ஒரு வார்த்தையை தருவார், உன்னுடைய வீட்டை நான் கட்டுவேன். ஆமேன். கர்த்தருக்கென்று ஓடுகிற ஒரு தெய்வ பிள்ளை, கர்த்தருக்கென்று வைராக்கியம் இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையை பார்த்து, ஆமேன், பக்தியோடு கர்த்தரை சேவிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற அருமையான வார்த்தை, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அது நம்முடைய தலைமுறைகள் கட்டி எழுப்பப்படுகிறதை, நம்முடைய தலைமுறைகள் நாம் ஓடினதை விட, ஆமேன், மிக பலமாய், மிக உன்னத விதத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுவதை, தேவனுக்கென்று நிலை நிற்கிறதை, தேவனால் உபயோகப்படுத்தப்படுவதாய் காணப்பட தேவன் இரக்கம் செய்ய போகிற இந்த கால வேளையில, ஆமேன், வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, தலைமுறைகளை குறித்து, ஆமேன், கலங்கி கொண்டிருக்கிறாயோ? இந்த வார்த்தை உறுதியாய் இருதயத்துல, ஆமேன், பதித்துக்குள். கர்த்தர் ஒரு வீட்டை நமக்கென்று ஆயத்தப்படுத்த போகிறார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, தாவீதுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினீங்களப்பா. அந்த ப்ராமிஸ் படியே அவனுடைய தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் தொடரும்படியாய் உதவி செய்த தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். அவன் கண்கள் மூடின போதிலும் அந்த தலைமுறை தலைமுறையா அந்த அவன் ராஜரீகம் நிலை நின்று அந்த வீட்டை நீர் கட்டி கொடுத்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் அந்த தேவன் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யார் இதை விசுவாசித்துமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருடைய வீடும் கட்டப்படுவதாக. ராஜாவே, உம்முடைய நாமத்துக்கென்று, நாம மகிமைக்கென்று இவருடைய தலைமுறைகளும், ஆமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய். தடைகளை மாற்ற நாமத்தை உயர்த்தும் அதிசயங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணீர்கள். God bless you. Praise the Lord.